பேச அழைக்கிறோம் சொன்னாலே ஒரு தேக்கமாக இருக்கு. ஏன்னா நான் பேசினாலே ப்ராப்ளம். ஒன்று எனக்கு ப்ராப்ளமும் மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம். பேசினாலே பிரச்சனை, ஒன்று எனக்கு பிரச்சனை இல்லைன்னா கூட இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிரந்தர சூப்பர் ஸ்டார் பேசியிருக்கிறாரு. சரி, இதை பத்தி என்ன நினைக்கிறேன்? நிரந்தர சூப்பர் ஸ்டாரோட பிராங்க் ஸ்டார்னு வச்சிடலாமா பேசாம? அதாவது வேர்ல்டு பெஸ்ட் பிராங்க் ஸ்டார் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம நிரந்தர சூப்பர் ஸ்டார், நம்ம தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமான்னு கிடையாது, உண்மை அதுதான். சரிங்களா? அதாவது நம்ம பேசினாலும் பிரச்சனை, பேசாட்டியும் பிரச்சனை, இவர் எதுவும் சொல்லனாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருல. பேசுறதுக்கும் ஒண்ணு இருக்குது. இப்போ உங்களுக்கு யார் பேச வேணாம்னு சொன்னா? ஒழுங்கா பேசியிருந்தா அவன் கரெக்டா இருந்திருப்பான்ல. காக்கா கழுகு கதை சொல்றது, ஒரு வேணாம், சரி சொல்லுவோம், நம்ம சொல்லுங்க. காக்கா கழுகு கதை சொல்றது, அதை சொல்லிட்டு நான் யாரையும் குறிப்பிட்டு பேசல, நீங்க இவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்றது. இதை எப்படி எடுத்துக்கிறது? நீ ஒரு கதை நீங்க ஒரு கதை சொல்றீங்க, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஓகே, இல்லப்பா நான் வந்து இது ஒரு காமனா சொல்றேன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். யாரு கூட கம்பேர் பண்ணாதீங்கன்னா, அப்படி கம்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே சொல்றீங்க நீங்க. வேற ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல போய் இருந்துகிட்டு புதிய பழைய கட்சிகள், எதிரி கட்சிகள்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு சிங்கி அடிக்கிறது. இந்த சிங்கி நீங்க கிட்டத்தட்ட 25 வருஷமா டிஎம்கேக்கு சிங்கி மட்டும் தான் அடிச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க. அப்போ உங்களை எப்படி எடுத்துக்கணும், எப்படி சொல்லணும்? நீங்க இந்த வீடியோ பார்த்தோன்னு ஒன்று நினைக்கலாம், இதெல்லாம் வந்து கட்சி ஆரம்பிக்காதனால, அதாவது நம்ம பிராங்க் ஸ்டார், வேர்ல்டு பெஸ்ட் பிராங்க் ஸ்டார், நம்ம நிரந்தர சூப்பர் ஸ்டார் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சோன்னு நினைச்சிருப்பீங்க. பட் நானும் அப்படிதான் நினைச்சேன். அப்படிலாம் இல்லைங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இப்படிதான் இருக்குது. அதுல பாதி போயிடுச்சுங்க, இப்ப பாதி மிச்சம் இருக்கிறதெல்லாம் இருந்துகிட்டு இந்த கதையில வந்து சுத்திட்டு இருக்குதுங்க. நீங்க என்னைக்கா நினைச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஃபேனா இருக்கணும்னு நினைச்சு பார்த்திருப்பீங்க. அவங்க இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. பட் நீங்க வந்து நம்ம நிரந்தர சூப்பர் பிராங்க் ஸ்டார், அதாவது வேர்ல்டு பெஸ்ட் பிராங்க் ஸ்டாரோட ரசிகர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி அவரே மாதிரி இருக்கிறது, அவரே மாதிரி ட்ரெஸ் பண்றது, அவரே மாதிரி ஹேஷ்டாக் வைக்கிறது, அவரே மாதிரி மெண்டலான் பண்றது. அதாவது நீங்க ஒன்னே ஒன்று நினைச்சுக்கோங்க, இவர் சப்போஸ் வந்து வின் பண்ணியிருந்தாரு அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஒவ்வொரு தெரு நம்ம வந்து ஒரு மனநல காப்பகம் வந்து உருவாக்குற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் தமிழ்நாடு. பட் அதுல இருந்து பாராட்டலாம், இவர் அரசியலுக்கு வராதனால எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காரு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்ல, அவரோட ரசிகர்களுக்கு. இவரை போட்டு ஏன் இப்ப பேசணும், சம்பந்தம் இல்லாம அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பந்தம் இருக்குது. அதாவது நம்மால எதுக்கு தெரியுமா ஒரு மிகப்பெரிய பிராங்க் ஸ்டார்னு சொல்றது? மக்களை ஏமாத்துறது. மக்கள் இல்ல, இவர் என்ன பண்ணி கிழிச்சிட்டாரு மக்களை ஏமாத்துறது? இவர் மக்களை ஏமாத்தல, அவரோட ரசிகர்களை எப்படி எல்லாம் ஏமாத்தினார் தெரியுமா? 2000 நான் வாரேன் அப்படின்னு சொன்னாரு. 2000 வந்து அவர் தான் வின் பண்ணிருப்பாருன்னு இன்னும் ஒரு சில பேர் சிங்கி அடிச்சிட்டு இருக்கிறான். எனக்கு புரியல. 2000 நீங்க வந்தீங்களா? வரல. 2021 வந்தீங்களா? வரல. நீங்க அப்படியே வாய்க்கிலேயே பேசுறான். வந்து பேசி இறங்கி ஃபீல்டுல இருந்தா தானே தெரியும். ஒரு ஆள் 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு உள்ள ஆட்சியை பிடிச்சிட்டான்னு சொன்னாங்க. உங்களுக்கு எங்கெங்கேயே எரிஞ்சிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஆட்கள் எப்படிலாம் வன்மத்தை கக்குறாங்க தெரியுமா? அதாவது லதா ரஜினிகாந்த், இது அவங்களோட தனிப்பட்ட முடிவு, அப்படிலாம் என்ன சொன்னாலும் அவரோட மனைவி இப்போ இவர் மக்கள் மேடுன்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றாங்கல்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க போனீங்க? ஒரு ஊர் நல்லா இருக்கணும், நாள் நல்லா இருக்கணும், நீ என்ன பண்ணி கிழிச்சீங்க நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு? புதுசா கிளம்பி வரீங்களே, என்ன பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணி கிழிச்சீங்க? அதே மாதிரி கடைசி 5 வருஷத்துல ஏதோ தமிழ்நாடே நல்லா இருந்த மாதிரியும், விஜய் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் நல்லா இருந்த மாதிரியும், ஒரு நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், புதுசா உங்களுக்கு மக்கள் மேல என்ன உங்களுக்கு அக்கறை? இதுதான் என்னோட கொஸ்டின். அதுக்கு ஆதரவா அப்ப ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இருக்காங்கல்ல. இப்ப நீங்க அவரு நினைச்சாருன்னா இது இல்லாம பண்ணலாம். பட் அவர் வந்து அதை ஓபன் பண்ண வச்சிருக்காரு அப்படின்னா அப்போ விஜய் மேல வன்மம் தானே. விஜய் மேல வந்து ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும் வன்மம் கிடையாது, அவரோட ஃபேமிலியே வன்மத்துல தான் இருக்குது. நம்ம 20-25 வருஷமா முக்கிட்டு இருந்தோம், கடைசியில நம்ம வராம கொரோனாவை காரணம் காட்டி நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம். நம்மளோட ரசிகர்கள் இருந்தான்னா செத்தான்னா அவனுங்க வந்து பைத்தியமா முத்திச்சு எங்கனாலும் தொலைஞ்சாண்ண. நம்ம வாழ்க்கை, நம்ம படம் நடிக்கிறோம், நம்ம படம் நடிச்சு நம்ம அதில் சம்பாதிக்கிறோம். எவன் என்ன ஆனானா நம்ம என்னன்னா நம்ம ஒரு பப்ளிசிட்டிக்காக சரி உள்ள உட்கார்ந்து நம்ம ஏதாவது பண்ணலாமேன்னு பார்த்தோம், மென்டலா சுத்தலாமேன்னு பார்த்தோம். பட் அதுக்கான வாய்ப்புகளும் இல்லாம போயிடுச்சு. ஏன்னா 2021 வந்தாருன்னா இவரை மிதிச்சே முடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கதையை தான் ஆயிருக்கும். ஏன்னா 2021 அப்ப இருக்க சுச்சுவேஷனுக்கு வெச்சிடம் இருக்குன்னு நம்மால் ஒரு பிராங்க் பண்ணாரு. பட் அப்படி ஒன்று சுச்சுவேஷன் அந்த டைம்ல தேவைப்படலை. இவர் வந்திருந்தாருன்னா 234 தொகையில இவர் கூட ஜெயிச்சிருக்க மாட்டார். அந்த மாதிரி கதையை தான் ஆயிருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் இவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படி கிளீனா அதுவும் வேற என்னன்னு நினைச்சிட்டாரு நம்மள. அதாவது அவங்களோட மெண்டலான்ஸ் ரசிகர்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ரசிகர்களை வச்சு நம்ம ஜெயிக்க முடியுமான்னு பார்த்தாரு. முடியாது. அப்ப என்ன பண்ணிட்டாரு, கொரோனாவை காரணம் காட்டி வீட்டுல போய் உட்காந்துட்டு நான் கொரோனா என்ன சுச்சுவேஷன், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை தான் அது, வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு கதையை கட்டிட்டு அதுக்கப்புறம் ரசிகர்களை ஏமாத்தி அவன் வந்து உட்கார்ந்து இருந்தான்.
ரசிகர்கள்லாம் வந்து வா தலைவான்னு வீட்டு முன்னாடி வந்து கத்திட்டு இருந்தா இருக்கிற மெண்டலான்ஸ்லாம் அவரே ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டு கடைசியில் நான் வரவே மாட்டேன், நான் வந்து பிராங்க் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீட்டை விட்டு அடிச்சு பத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படம் நடிச்சிட்டு இருக்காரு, இன்ன வரைக்கும் படம் நடிச்சிட்டு இருக்காரு. ஏன் அதுக்கெல்லாம் எப்படியும் ஃபைட் வர்றதுக்கு கை வரணும், எல்லாம் வரணும் அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு எப்படி புரியல. பிரச்சாரத்துக்கு இதே தான் நீங்க பண்ண போறீங்க. நீங்க அவ்வளவு பெரிய ஸ்டாரு விஜய் அவர்களுக்கு அந்த அளவுக்கு கூட வந்து நீங்க பிரச்சாரம் பண்ண வேண்டாம். ஒரு ஊர்ல போய் உங்க ஃபேஸை காட்டினாலே போதும், ஓட்டு விழ போகுது. அப்படிப்பட்ட ஆள் நீங்க ஏன் வரல? அப்போ நீங்க வேணும்னு தான் வரல, நம்ம வந்தா தோத்துருவோம்னு உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சு நீங்க வரல. இருக்கிறது நீங்க ஏமாத்தின யாருன்னா ரசிகர்களை நீங்க ஒரு காலத்துக்கும் நீங்க நல்லா வச்சுக்க முடியும். கேட்டா நாங்க வாழ வச்ச தமிழ் மக்களுக்கும் அப்படின்னு சொல்லிடுறது. படத்துல மட்டும்தான் நிறைய பாட்டு சென்டென்ஸ் அதிகம் நல்லா இருக்கும், ஏதோ வாரி வழங்குற மாதிரி இருக்கும். பட் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ரஜினிகாந்த் அவர்களோட முந்தைய படத்தெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அதாவது பழைய அந்த 2000 அந்த டைம்லாம் படத்தை பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அரசியல் கலந்த வசனம் வந்து அந்த படத்துல இருக்கும். அதே மாதிரி இவர் ஏதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ண மாதிரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு அவ்வளவு வாரி வழங்கின மாதிரியும் தான் பாட்டுலாம் இருக்கும். அது அரசியல் வருகைக்காக அப்படி வச்சு இது பண்ணிட்டு பில்டப் கொடுத்துட்டாங்க. பட் இவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடலாம். எப்படி எடுத்துக்கலாம்னா, இன்னும் இந்த மக்களையும் முட்டாள் மாதிரி பேசுறது, ஏதோ இவரை ஏதோ டார்கெட் பண்ண மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. பேசினாலே பிரச்சனை. நீங்க ஒழுங்கா பேசினாங்க யாரும் எதுவும் சொல்ல போறது இல்லையே. பேசுறதே தப்பா இருக்குது. ஒரு சார்பு பட்சத்துல நீங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க, வன்மத்துல இருக்கிறீங்க. அந்த வன்மத்துல பேச தெரியாத வார்த்தைலாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க. ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, அவர் பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நீங்க எந்த அளவுக்கு வன்மத்துல இருக்கிறீங்க, என்ன மாதிரி இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இவர் இப்ப பேசுற பாங்க உங்களுக்கு கஷ்டமா இருந்த மாதிரி தெரியும். அடுத்த ஸ்கெட்ச் படம் ஓடணும். எனக்கு தெரிஞ்ச என்ன வந்து இவர் படம் ஓடணும்னா விஜய் ரசிகரோட சப்போர்ட் வேணும். அந்த இதுக்காக நம்ம இது பண்ணுவார்னு நினைக்கிறேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த முட்டு வந்து நம்ம டிஎம்கேக்கு தான் பண்ணுவாரு. நீங்க இப்போ முன்னாடி கலைஞர் அவர்கள் வந்து முன்னாடில இருந்து பாத்துட்டு இருந்தீங்கன்னா இவர் வந்து பயங்கரமான முட்டு யாரு கொடுப்பாரு பாத்தீங்கன்னா டிஎம்கே கொடுப்பாரு. இன்ன வரைக்கும் அதை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதுல ஒரு பிஜேபிக்கும் கொஞ்சம் கொடுப்பாரு. அதனால அவர் சங்கின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. பட் இவருக்கு வந்து நான் ஒன்னே சொல்றேன், நீ அரசியலுக்கு வரணும்னா அப்படியே ஒதுங்கி போயிருங்க. நான் பெருசா பேசுறது, நான் தான் அரசியலுக்கே வரலன்னு சொல்லிட்டாங்க. அரசியல் கொஸ்டின் கேட்காதீங்கன்ட்டு. அரசியலுக்கு வரல, வேற ஏன் அரசியல் தலைவர்களும் பப்ளிக்கா நீங்க சந்திக்கிறீங்க? மரமுகமா எங்கேயாவது துண்டை போட்டு கொஞ்சம் சந்திச்சுட்டு போக வேண்டியதானே? நீங்க ஒரு இதை பண்றதுனாலதான் அவங்க கொஸ்டின் கேட்கறாங்க. அதுக்குள்ள பெரிய லாடு லபக்தாஸ் மாதிரி உட்காந்துக்கிட்டு பதில் சொல்றது, ஸ்டேஜ் கிடைச்சா என்னெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு பேசுறது, போட்டு வச்சு வெளுத்துட்டு இருக்கிறாங்க நம்ம ஆளை போட்டு. நீங்க என்னை பத்தி இதை பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு தனிப்பட்ட வெறுப்போ அதெல்லாம் கிடையாது. எனக்கு அவர் மேல வந்து வேற ஒரு மரியாதை இருக்குது. அவர் படமாவும் சரி, ஒரு சில காரியத்திலையும் சரி நல்லா இருக்கு. பட் இங்க ஒரு பக்கம் எடுத்தீங்கன்னா ஒரு தனி மனிதன் மேல வந்து இவர் ஒரு வன்மத்தை கேட்கறது வந்து நமக்கு பிடிக்கல. நீங்க சொல்லலாம் அவர் என்னங்க வன்மத்தை கேட்கிட்டாங்க, நல்லா நோட் பண்ணீங்கன்னா பயங்கரமா வன்மத்தை கத்திட்டு இருக்காங்க, குடும்பமே சேர்ந்து. ரொம்ப ரொம்ப நன்றி.